சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த கார் ரேஸ் நடத்துனாங்க. ஏற்கனவே 48 கோடி ரூபாய் வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிச்சு. அந்த பணத்தை இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ எவ்வளோ வந்து இந்த டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் 1700 ரூபாயிலேருந்து 17,000 ரூபா உள்ள டிக்கெட்டு கிட்டத்தட்ட 10,000 பேர் கெப்பாசிட்டின்றாங்க. அப்போ எவ்வளோ கோடி வந்திருக்கும்? அது வந்து வெளிப்படையாக வந்து இவ்வளோ டிக்கெட் வசூலாச்சு. அரசாங்கம் இவ்வளோ செலவாச்சு. ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, இப்போ போலீஸ் எல்லாம் வந்து காவல் கேட்டாங்க. அவங்களுக்குலாம் பேட்டா கொடுத்தீங்களா நீங்கள்? அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும்ல போலீஸுக்கெல்லாம். அவங்களுக்கு பேட்டா கொடுக்கல. அவங்க திருடனை பிடிக்கிறது விட்டுட்டு ஸ்டேஷனில் ஒரு மனு வந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு அவங்க போய் ஒரு காவல் காத்து ஒரு தன்னுடைய மனித உழைப்பை வந்து ஒரு தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழியாகி போச்சு. சரி, அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு பேட்டா கொடுத்தீங்களா? அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? அவங்களுக்கு பேட்டா இல்லை. அப்புறம் வந்து அரசு ஊழியருக்கு பேட்டா கொடுத்தீங்களா? இந்த கார் ரேஸ் நடத்துறது, ஏன்னா தனியாக தானே லாபம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு, அதுக்கு அவங்க பணம் கட்டினாங்களா? அப்புறம் வந்து கார்பரேஷனுக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க? வெளிப்படைத்தன்மை இல்லையே. அதெல்லாம் வந்து வெப்சைட்டில் போடுங்க. மொத்தம் எங்களுக்கு வந்து டிக்கெட்டில் இவ்வளோ வருமானம் வந்தது, இந்த வருமானத்து அடிப்படையில் ஃபார்முலா கார் ரேஸுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே கொடுத்தோம், போலீஸ் பேட்டாக்குள்ளே கொடுத்தோம், அரசு ஊழியருக்குள்ளே கொடுத்தோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பிரித்து கொடுங்க. நீங்கள் எதுவுமே வந்து இல்லை. அப்போது என்ன நடக்குது? அப்போது எவ்வளோ கோடி வந்து இதில் வந்து சம்பாரிச்சாங்க? யாருக்கு அந்த வந்து பணம் போச்சு? விளம்பரம் நிறைய பண்ணாங்க. அந்த விளம்பரத்தில் வந்து எவ்வளோ, அது அந்த விளம்பரம் பார்த்தா எல்லாம் சரக்கு அடிக்கிற விளம்பரம் தான் அங்கே நிறைய இருந்துட்டாங்க. அரசு வந்து ஊக்கப்படுத்துது சரக்கு அடிக்கிற விளம்பரத்தை. அப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தி மக்களுடைய வந்து ஒட்டுமொத்தமான அந்த அந்த ஒரு மாதம் இயல்பு வாழ்க்கையை வந்து வடசென்னை தென்சென்னை, ஒரு தென்சென்னைன்னு வரனா வடசென்னைக்கு வந்து அதான் ஒரு கேட்வே, வர முடியாமல் போச்சு. அந்த மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி ஒரு ஸ்டாலிஸ் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதனால் நிறுவனர் கேட்ட மாதிரி எந்தவித முன்னேற்பாடு நடவடிக்கையும் இந்த மழைநீர் எதிர்கொண்டு வெள்ளம் மழை பருவமழை எதிர்கொள்கின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது. அதுதாங்க, அது ஒரு அதிகாரத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரை பிரபலங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு 4 வார்த்தை ஃபார்முலா ரேஸ் பற்றி கொஞ்சம் பாராட்டிட்டு போவாங்க இல்லையா? அது ஒரு பாராட்டாது. அதனால் இது வந்து ஒரு பிரம்மையம் வந்து ஃபார்முலா கார் ரேஸை பொறுத்தவரை ஒரு வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையாக திரைப்பிரபலங்கள் அதே போல் சில பேரை கொண்டு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவர வைக்கிறது. அதனால் அது ஒரு செயற்கையான ஒரு விஷயந்தான். அது இயற்கையாக யாரும் சொல்ல. அதிகாரத்தில் இருக்காங்க, ஏன் நம்ம பகிச்சிக்கணும்? நீங்கள் வாங்க 4 வார்த்தை ஃபார்முலா 4 ரேஸை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேசிட்டு போகிறாங்க. ஆஹா, ஓ, சூப்பராக நடத்துனாங்க அப்படின்ட்டுன்னு. இதில் என்ன பெரிய ஐநா சபையை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு, ஆஹா, ஓஹோ, சூப்பராக நடத்திட்டாங்கன்னு ஒன்றுமே இல்லையே. இல்லை, இப்போது தெளிவாக உச்ச நீதிமன்ற உத்தரவு நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து எந்த காலத்துலேயும் வந்து அணை வந்து கட்டக்கூடாது, எந்த காலத்துலேயும் கர்நாடகா வந்து அணை கட்டக்கூடாது, அது தெளிவாகவே இருக்குது உத்தரவை. ஆனால் இதை வந்து உரிய இடங்களில் உரிய நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருது? எதிர்க்கட்சியின் அடிப்படையில் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஜனநாயக அமைப்புனா ஊடகங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், செவிடங்காவில் சங்கு ஊதுற மாதிரி ஊதிட்டுருக்கோம். ஆனால் இந்த கார்ப்பரேட் விடியாத அரசாங்கம் பொறுத்தவரையில் ஒரு தூங்கு முஞ்சி அரசாங்கமாக இருக்குது. எதையுமே கேட்க மாட்டேன்தில்ல. அங்கே பார்த்தா அந்த அங்கே நடக்கிற கூட்டத்துக்கும் ஆள் அனுப்புறது கிடையாது, அங்கேயும் ஒழுங்காக வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது. அதனால் இங்கே வந்து சிவகுமார் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சிவகுமார் வந்து ஒரு டெப்டி சிஎம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற இங்கே வந்து சொல்கிறாரு. இதே வந்து திரு ஸ்டாலின் வந்து அங்கே வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போகிறாரு. இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்கே போகிறாரு? பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் போய் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கட்ட விட மாட்டோம், எந்த அணையாக இருந்தாலும் சரி. உச்சநீதிமன்ற ஆணை தெளிவாக இருக்குது. அதனால் எங்களுடைய தமிழ்நாடு பாலைவனமாகும், இது எந்த நிலையிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை ஏன் வாய் தந்து ஸ்டாலின் சொல்ல? சிவகுமார் வந்து இங்கே சொல்கிறார் அவங்க ஸ்டேட்டுக்காக.
கட்ட முடியாத அது ஒரு பக்கம் விடுங்க, புரியுதுங்களா? என்ன தலைகள் என்னாலும் மேதாவது கட்ட விட மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இவர் போய் அங்கே போகும்போது அங்கே ஏன் சொல்லாங்க? அங்கே சொல்லியிருக்கணும் இல்லையா? அங்கே கர்நாடகாவில் ஒரு